ஏங்கடி இப்படி பண்ணி தொலைகிறிய? ரேஷன் கடைக்கு தானடி போறோம். இது ஒரு ரேஸ்ல ஓடுற மாதிரி ஏன்டி இப்படி பாடாப்படுத்துறிய மனுஷிய? ஏன் இப்படி பாடாப்படுத்துறிய? பனரோசா, நீ இதுக்கெல்லாம் கெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சும்மா அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. பொறுமை, மனசுல பிறந்தா அதுவும் மனுஷியா பிறந்தா பொறுமை மிக அவசியம். அடக்கிதே யாண்டி வளரோசா, மெதுவா நடந்துதே போனா என்ன பண்ணி? நீ சிக்கட்டீன்னு சிக்கன இருக்கிற குடு 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 குடுன்னு ஓடி போற. நான் குடு குடுன்னு ஓட முடியுதா? யாண்டி இந்த பாடு வடுத்துறிய? ஆடி ரேஷன் கடைக்கு இந்த ஓட்ட ஓடுறீங்களா? யாரு சும்மா சும்மா இலவசமா எதுவும் கொடுக்க போறாங்களோ என்னமோ இப்படி திரு ஓடுறாளுன்னு சொல்லிவிட்டு நானும் பைய தூக்கிட்டு ஓடியாரேன். என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஓடக்கூடாது. ஏய், ஆளுக்கால் என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? நான் ஓட போறேன் ரேஷன் கடைக்கு, நீங்களும் ஓடியாங்க என் பின்னாடியே குடு குடுன்னு ஓடியாங்க. நான் யாரையும் கூப்பிட்டேனா? நான் போனா என்னைய பார்த்துட்டு ஏன் ஓடியானா? நீங்க நடந்து வர முடியாதானே? யாக்கோ ஓடியாதது நல்ல விஷயம் தான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ எல்லாம்? நம்ம ஊர் காரியல இந்நேரம் அந்த ரேஷன் கடை அண்ணனே போட்டுக்கிட்டு அம்மிக்கு எடுத்து ஏறி அவளும் அரிசி வச்சுன்னு அன்னிக்கிட்டு போற அளவுக்கு இருப்பாளுங்க நம்ம ஊர் காரிய. என்னமா அதிசயமா பேசிக்கிட்டு இருக்கியே? சிக்கு வந்தவளையும் சரங்கு வந்தவளையும் எனக்கு தோஸ்தா வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்குள்ள சிரமமா இருக்கு. அடியே நாகராசா, அடி நெல்லுமடி அப்புறமும் பத்தியா தடுமாடு மாதிரி திடுதிடுன்னு ஓடுறதே. அடி நெல்லுமடி, அடி அங்கடி வாயை பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. ஓடியாங்கடி ஓடுறாடி, ஓடியாங்கடி ஓடுறாடி, வாடி வாடி. அடியே நிலுங்கடி. நம்ம போய் என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கும் ரேஷன் கடைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவளுங்க துட்டு வாங்குவாளுங்க 3000 ரூபா 500 தலை வாங்குவாளுங்க. அவளுக்கு போய் வேடிக்கை பார்க்கறதுக்கா? நம்ம மொட்டை மாமி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுருக்குமே நேரம். சரி, போர் அடிக்குது. நம்மளும் போய் ஒரு பார்வையை போட்டு ஒரு அட்டன்ஸை போட்டுக்கிட்டு நோட்டை விட்டுட்டு வருவோம். வனரோஸ், அடி நில்லடி வர்றேன். ஏ பக்கி வனரோசா, நான் தான் சொன்னல பொறுமை மிக அவசியம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி சொன்னேன் இல்லையா? நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஏய் குருட்டு பக்கி, அட மூதேவி ஒழுங்கா கண்ணை திறந்து பாரு. மூதேவி பாரு, எப்போது உனக்கு கீழ் புத்திதான். கீழையே பாரு பக்கியடி, மேல பாரு, மேல் உலகத்தையும் பாரு. கூட்டம் ஈ எறும்பு மாதிரி எப்படி மொக்கிறாளுன்னு பாருடி பாரு. அடே கப்பா, அடியே வனரோசா, இம்புட்டு பொம்பளையில நம்ம ஊர் காரிய தானா? வீட்டை அடைச்சி போட்டுக்கிட்டு இருந்தவனா ஒன்றுமே தெரியல. நம்ம ஊர் காரியம் மாதிரி இல்லையே. இம்புட்டு வேற இருக்குது. குட்டி கிட்டியெல்லாம் அத்தனை வேற என்ன கூட இம்புட்டு கூட்டம் நம்ம ஊருக்குள்ள வராதே. அடியெல்லாம் இது தெரியாதா உங்களுக்கு? பக்கத்துல சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் பணம் பட்டுவாடை பண்ண முடியாது அங்கே. அதனால நம்ம ஊரோட சேர்த்து போட்டுட்டாங்க இங்க வந்து வாங்கிக்கிற சொல்லி. இது தெரியாதாக்கா? உனக்கு எப்படி தெரியுதெல்லாம்? ஐயோ, அட கடவுளே, அட கொடுமையே கொடுமையே. எங்க ஊர் காரியலையே அட்டகாசம் தாங்க முடியாது. இது பக்கத்து ஊர் காரியெல்லாம் அவ்வளவு காணு சொன்னாவே காண கடிச்சு போடுவாளுங்க. ஆணு சொன்னாவே அடி உதயமால இருப்பாளுங்க. அவளோட சண்டை வம்ப போட்டு நம்ம எப்படி நம்ம காசை வாங்குறது? சும்மா இருமுடி. அதுதான் டோக்கன் கீக்கன் கொடுக்குறாங்கல்ல. ஆமா, நம்மளுக்கு தானே நம்ம டோக்கன்ல தானே 8 மணிக்கு வர சொல்லி இருந்தாங்க. அப்ப இம்புட்டு வேற இருக்கிறாளுங்க. இம்புட்டு மொக்கிதடி கூட்டச்சானம் பணம்னு சொன்னோம்னா பத்தியா? ஆமாக்கா, டோக்கன் குடிச்சு அப்படியே கிழிச்சாங்க. யாக்கா நீ வேற நம்ம ஊர்காரியிட்டே அந்த ரேஷன் கடை பாண்டிட்டு முழிப்பாரு. இல்ல அயலூர்காரியிட்ட என்னத்த சொல்ல? அட வாக்கா, அதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு கொடுத்துருப்பாக்கா. இப்படி மொக்கியாளுங்க. நம்ம வா உள்ள போய் மொப்ப முடியா? அடியே, உங்க கூட கர்ம சண்டானா உங்க கூட நான் ரேஷன் கடைக்கு வந்தேன். தானியா வந்திருந்தாலும் நேரம் போடு போட்டு உள்ள நுழைஞ்சிருப்பேன். காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் நுழைஞ்சு. இவளு அடியே நம்ம ஊருக்கு அங்கிட்டு கொடுக்குறாங்களாம். அங்கிட்டு பாப்பா பட்டிக்கு அங்கிட்டு வாங்க முடி. போடி போடி போடி. என்னமோ ரோட்லையும் தெருவுலையும் எடுவட்டு காலை கிளப்பி ஓடியாந்தா இங்க வந்து பராக்கு பார்த்துக்கிட்டே நிப்பா அந்த வனரோசா. அடி போடி, அந்த போயிட்டு அடி. அப்ப போடி. நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 10-15 பேர் 20 பேர் முன்னாடி போயிடுறாங்க. போ போ. ஆத்தாடியோ, சனமான இருக்குது. என்ன இம்புட்டு கூட்டம்? ஏன்டி மொட்டச்சி, உனக்கு தான் மேலுக்கு சோம் இல்லைன்னு சொன்னியே முடியலைன்னு. காய்ச்ச குது 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 குதுன்னு வருது. காய்ச்ச மாத்திரையை போட்டிருக்கோம்னு சொன்னில, பாராட்டுக்கமல்ல. அப்புறம் யாமடி வீட்டுல படுத்து எந்திரிக்க வேண்டிய தானடி? உன் மருமக என்ன பண்றா? சும்மா தானே இருப்பா. அவள்கிட்ட கொடுத்து விட்டா வாரிசல் நின்று வாங்கிட்டு வர மாட்டேன். ஏன்டி இப்படி கஷ்டப்படுற லைன்லாம் நின்று? அடிப்பா வெள்ள தாயி, கூறுகட்ட குப்பாயிட்ட கொடுத்தா குப்பையவே அழுகிட்டு வீட்டுக்கு வாடி. ஏன்டி நீ வேற ஊர்ல உள்ள உலகத்துல உள்ள அந்த மருமக மாதிரி எனக்கு வந்து வாச்சிருக்காளாக்கா? அடி போடி. அங்க ஏதாவது சொன்னான்னு வை, நல்ல பருப்புள்ள நல்ல சாமா இல்ல நல்ல இதுல திருப்பி கொடுத்துட்டு வந்தாலும் வந்து புறப்பாடி. அவ கையில கொடுக்குற காசு ஒண்ணுதே, குடியார பைய கையில கொடுக்குற காசு ஒண்ணுதே. செலவழிச்சிட்டு வந்து புறப்பாடி.
முடியாட்டிலும் கொள்ளாட்டியும் நம்ம வர்றது என்னத்துக்கு என்னத்த சொல்லணும் போ போ நான் போடி அதுவும் சரித்தேன் அந்த வள்ளிக்குட்டிக்கு என்ன கவனம் கனவுமா இருக்குது என் வீட்டுக்காரி 2 பன்னீர் சோடா வாங்கி தானே கேட்டா வாங்கி குடிச்சு முடிச்சிட்டு வந்த பொருவாளுங்க ஆமா காசு கையில இருந்துச்சு கலந்து வச்சிரும் கதையை சொல்லி புட்டு சரித்தேன் நில்லு மெதுவா நில்லு நான் போயிருமா இன்னும் 2 வேறக்காக போயிருவான் நில்லு மட்டும் அது சரி வெள்ளத்தாயி ஒன்னாதானே இருந்துச்சு உங்களுக்கு ரேஷன் கார்டு அட்டை உன் மகன் கூட இப்ப என்ன நீ வந்து நிக்கிறிய மருமக கறி கொடுக்க மாட்டாளே ரோசா ஆமா உனைய நம்பி நீ வந்து நிக்கிற அப்ப தனித்தனி அட்டையாவா இருக்குது உங்களுக்கு அடி ஆமா வெள்ளத்தாயி நானும் போகும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு தான் கிடந்தா என் வீட்டுக்காரி சாம்சீனியை குறைச்சு போட்டாங்க அரிசியை குறைச்சு போட்டாங்க பருப்பை குறைச்சு போட்டாங்க பண்டத்தை குறைச்சு போட்டாங்கன்னு அதுக்காக நம்ம பார்த்தோம்னா ரேஷன் கார்டுல கொடுக்குற ரேஷன் அரிசிக்கு சக்கரைக்கு இந்த இதுக்கு பார்த்தோம்னா 500 கொடுக்குற காசு இந்த போயிரும்ல இந்த 3000 ரூபாய் கொடுப்பாங்க தீபாவளி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு கொடுக்குற காசுல நம்மளுக்கு முக்கியம் அவ வாங்கி நல்ல சொகுசா செலவு பண்ணிக்கிட்டு தெரியுமா நான் அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாக்க வச்சுக்கிட்டு நிக்க முடியும் அதுதான் நம்மளுக்கு தனியா போடுங்கன்னு சொல்லி போட்டு வாங்கி பிடிச்சு வந்து போட்டேன்டி அடி அடி எழுது அப்ப மருமக கறி விட்டு புட்டா தனியா காசை வாங்கிக்கணும் அப்ப நீந்தே காசை வாங்கி வச்சுக்கிறியாக்கா அடி பாடி மொட்டச்சு அப்படி நினைச்சிட்டேன் நானும் காடு அட்டையை தனியா வாங்கினேன் இந்த வாயப்பி காசு வரதையே அப்படியே நான் வாங்கி வச்சுக்கிறேன் கிளவி நீ தொலைச்சு போடுவேன் முந்தையில முடிச்சு வச்சுக்கிட்டு அங்கிட்டு உதறி விட்டுவிட்டு வந்துருவேன் கம்மாயில துணி துவைக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு தண்ணியா கரைச்சு விட்டுவிட்டு வந்துருவேன் உனக்கு எப்ப வேணுமோ கேளுன்னு வாங்கி பரிசுல வைப்பா அந்த மணி பரிசை திறக்கவே மாட்டாடி அந்த தடவை இந்த 3000 கொடுப்பனா கொடுக்க மாட்டேனே கண்ணுல காட்ட மாட்டேன் பாரு ஏமாத்தி கொள்ளியா இருக்கடி என் வீட்டுக்காரி அப்ப வாயப்பி காசை புடிங்கிட்டு விடுறவ இந்த காசை விடுவாளா இப்ப மட்டும் அடி சும்மா இடமடி மட்டாச்சி தன்னதான் கேட்பா அதுதான் கொடுக்க மாட்டோம்னா கொடுக்க மாட்டேன் அவ வர்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பொன் போல ஓடி வீட்டுல பேசாம படுத்துக்கிறேன்னு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி ஆமா அப்படித்தேன் வா போவோம் ஏமா ஒத்தாலதான் அட்டையில இருக்கிற உனக்கு ஒரு ஆளுக்கு 3000மா உனக்கு என்ன தலைக்கு அட்டைக்கு 80 ரூபாயா அதை கூட என் பேரன் பேத்திகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பேன் பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் துணிமணி எடுத்து கொடுப்பேன் என்னம்மா பண்ணுறேன் காசை கொடுப்பு நீ அடே தொண்டராசு இங்க பாருடா இங்க பாரு உனக்கு என்ன தலைக்கு அட்டைக்கு இம்புட்டுனா இம்புட்டு எண்ணி கொடுக்க முடியாதானே ரொக்க பணத்தை என்ன கிளவியெல்லாம் இருக்காளுங்க ஏமாத்தி போறலாம் பராடத்தனத்தை பண்ணி போறலாம்னு நினைக்கிறியா கிளவியெல்லாம் நாங்க சும்மா இல்லப்போ போராட்டம் பண்ணி போடுவோம் பண்ணி ரேஷன்கார ஆபீசர்கிட்ட போய் சொன்னோம்னா நடக்கிறதே கதை வேற ஒழுங்கா மரியாதையா கொடுத்து போறோம் எங்களுக்கு ஒத்தாளு ரெட்டாளுன்னு பாதி காசு அமைக்க போறலான்னு பாக்குறியா அட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டது தப்பா இந்தமா போமா நீ போமா வாங்கிட்டு போ அடியே பொண்ணா காசு நல்ல 3000க்கு எத்தனை தாளடி 2 4 6 தாள் இருக்கான்னு நல்லா எண்ணிக்க முடி பராட்டுக்கார பைய ஒரு தாளையில உருவிட்டு கொடுத்தாலும் கொடுத்து போடுவேன் அப்புறம் சரியா கொடுத்தோம்னு பேசினாலும் போய் பிராடு பண்ணுவேன் நல்லா எண்ணிக்கிட்டு போங்கடியோ அது யாருமா வாங்கம்மா வாங்கினதுக்கு போங்கம்மா வெள்ளத்தாய் கிளவி இரு வைக்கிறேன் காப்பு வைக்கிறேன் வா அடியே பரட்ட எங்களை பார்த்தா நீ ஓடியாட்ட அப்ப எங்களுக்கு பின்னாடி தானே வந்து நிக்கணும் ஆளுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு போய் நிக்கிற ஒழுங்கா பின்னாடி போடி இங்க ரெடி இந்த வா போன மரியாதை இல்லாம பேசுனா அப்ப நானும் மரியாதை இல்லாம பேசுவேன் ஆளுங்களையும் முகரையிலையும் பத்தியெல்லாம் பரட்ட பேர சொல்லி கூப்பிட மாட்டீங்களா எங்க அப்பா அத்தா வச்ச பேர் நீங்க தான் வச்சீங்களா பேர் எனக்கு பேசுவாளுங்க நல்ல பரட்ட கொரட்டைன்னு வந்து என்ன வரும் வரிசையில வந்து நின்றுக்கணும் பிராக்கு பாக்குறியா இங்க பேசுறிய கதை பேசுறிய உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசுறிய ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசி வருவிய இவ வந்து நின்றதுக்கு அப்புறம் நாங்க நிக்கணும் நாங்க வெயிட் பண்ணிட்டு வர்றாங்க ஒழுங்கா மரியாதையா நிப்பியா வரிசையில யாராவது முன்னாடி நின்றது நான் தான் முன்னாடி வந்து நின்றேன் அப்ப முந்திக்கிட்டு நின்றவதே வாங்க முடியும் பேசாம வாய பொத்திக்கிட்டு நில்லு சும்மா வந்துட்டான் அதிகாரம் பண்ண பத்தியா கண்ட பரட்டைய எப்படி பொம்போல நம்மள பார்த்துட்டு ஒடியாந்துச்சு இவள்கிட்ட வாயை கொடுத்தா மனசு தப்பிக்க முடியாது போலயே படபடன்னு பொறிஞ்சு எடுக்கிறா தீபாவளி பட்டாசு மாதிரி நம்மளை விட இந்த ஊருக்குள்ள மிஞ்சிருவா போலயே பேச்சுல சரி போங்க முன்னாடி போங்க காசு அப்புறம் முடிஞ்சு போயிட போது போங்க ஐயா நான் என்ன செய்வேன் என் வீட்டுக்காரி வந்து விட்டாலே இந்த கூட்டத்துக்குள்ள நம்மளால வாங்க முடியாது கொல்ல முடியாது அத்தா அப்படின்னு சொல்லி வாங்கலன்னு ஏமாத்தி போடலாம்னு ஆளுக்கு முன்னாடி வந்தா வேற வந்துட்டாலே
அடியே மொட்டச்சி, என் வீட்டு வெனகாரி வந்து விட்டாடி. எப்போதும் காலையில எந்திரிச்சு புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பிவிட்டு ஒரு தூக்கத்தை போடுவாங்க மாஸ்டர் அம்மா. என்னமோ இன்னைக்கு வச்சியா காசுன்னு சொன்னவன பிசாசா பிசாசா பேய் கணக்கா வந்துட்டாடி. பொல்லாதவ என் வீட்டுக்காரி வெனகாரி வந்து விட்டாலே கண்ணு கருத்துல பற்றப்படாதே. என்னங்க என்னங்க இந்த ஊருக்காரி மொய் மொய்யினதே மொப்பாளுங்க. அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம வேலை பாப்பியல்ல, இந்தாங்க சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு மத்தவர்களுக்கெல்லாம் அப்புறம் கொடுங்க. ஆமா சரி, நம்மோட சாமான கொடுங்க. சரி சரி, இந்த புடி புடி. என்ன அப்படி பார்க்குற? புடி. என்ன ஒத்த கரம்ப கதானா? இங்கே வத்தியா நிற்கிறவங்களாம் டேஞ்சரானவளுங்க. நம்ம ஊருக்காரிய இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு கட்டு கரம்பை தூக்கிக்கிறலாம், கொண்டுட்டு போ. ஐயே, என்னங்க புருஷன் முன்னாடி கொஞ்சம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறங்க. உச்சி வெயில் உருவத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆளு பேரும் என்னமா கொஞ்சிக்கிட்டு இருக்க புருஷன் பொண்டாட்டிக்கு வாங்கணுமா கொள்ளமான்னு போயிட்டு இருக்க. லைன்ல நிக்கிறதா மனசுல தெரியல. அடியே இங்க பத்தியா அடி, ஒத்த கரும்புன்னு சொல்லிவிட்டு 3 கரும்பு கையில வச்சுட்டு நிக்கிறா. கேளுங்க என்ன ஏதுன்னு. அதானே, இது என்ன ஒத்த கரும்பு தானே சொல்லிக்கிட்டாங்க. அடியலே, அப்ப எல்லாரும் 3 கரும்பை தூக்குங்க அடியோ. சொல்றல பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. வை வை, ஒன்று எடுத்துட்டு போ. அடுத்து அடுத்து வாங்க. அப்புறம் லைன்ல நிற்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் முன்னாடி ஆள் வரணுமா இல்லையா? வாங்க, அங்கே வேடிக்கை. அடியே மட்டச்சி, அங்கிட்டு திரும்ப நல்லா மறைச்சு கடியோ. அப்படி மறைச்சு கடி அடி மட்டச்சி, நீ நல்லா இருப்ப. காசை வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறேன். இல்லாட்டி இங்கன ஏன் என் வீட்டுக்காரி பறிச்சுக்கிட்டு விட்டுருவாடி. அடே இந்த அட்டை காசை எடு. அக்கா அக்கா 3000 வாங்கிக்கிட்டு புது டிசைன் எல்லாம் பொங்கலுக்கு வந்திருக்கான். இப்ப நம்ம ஊரா போய் எக்ஸ்போன்னு போடுறாங்களாம்க்கா. போய் வாங்கிட்டு வந்துருவோமா? 2 சேலை 1500 ரூபாயில.